பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் பலவிதமான கேள்விகளை கேட்டு அதில் வந்து நிறைய நட்கள் நையாண்டிகள்லாம் இருந்துச்சு. முதல்வர் அவர்கள் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நேற்றைய தினம் மிக ஆவேசமாக, ஒன்றும் இல்லை தம்பி, உங்க அப்பா இங்க உக்காந்துட்டு இருக்குன்னு சொன்னாரு, எங்க காணோம், இப்படி ஒரு சைகையை காட்டினாரு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்றைய தினம் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கவர்னர் தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிக்கும் உரையில வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் பலவிதமான கேள்விகளை கேட்டு அதுல வந்து நிறைய நட்கள் நையாண்டிகள்லாம் இருந்துச்சு அப்படின்ற அடிப்படையில முதல்வர் அவர்கள் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நேற்றைய தினம் மிக ஆவேசமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசினார். சரி, இதை இரண்டு தரப்பினர், அதாவது பொதுவாகவே ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு சார்பினர் வரவேற்பாங்க, இன்னொரு சார்பினர் எதிர்ப்பாங்க இல்லையா? அதே போல முதல்வர் விஜய் அவர்கள் பேசியதை அவருடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குதுன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் எதிர்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு கடும் கொந்தளிப்பையும் எதிர்மறையான விமர்சனங்களும் வச்சிருக்காங்க. இதுலயுமே அவங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள்கள் இருவருக்கும் இரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது அப்படின்றதுல ஐயம் இல்லை. சரி, முதல்வர் அவர்கள் என்ன பேசினாரு, என்ன மாதிரிலாம் அட்டாக் கொடுத்தாரு, அவரோட பதிலுக்கு எதிர்கட்சிகள் எப்படி எல்லாம் அதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்க, இதுல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்கேற்ற போல நம்மள மாத்திக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதாவது கடந்த 18ஆம் தேதியில இருந்து கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்திற்கு முதல்வர் பதிலளித்தார். அந்த பதில் என்ன மாதிரி இருந்தது, அதுல என்னென்ன விஷயங்கள் இருந்தது, தொகுப்பு என்னன்றதை பார்க்க போறோம். அதுல எந்த இடத்துலலாம் ஒரு ஏற்றலும் இருந்தது, ஆக்ரோஷம் இருந்தது அப்படின்றதையும் பார்க்க போறோம். வாங்க அதை பத்தி பார்ப்போம். ஸோ அதாவது எதிர்கட்சிகள் பெரும்பாலும் என்ன சொன்னாங்க, இந்த கவர்னர் நன்றி உரைக்கு வந்து பதில் வந்து நன்றி உரைக்கு வந்து கேள்வி கேட்டாங்க இல்லையா? அதுல பெரும்பாலும் என்ன சொன்னாங்க எதிர்கட்சிகள், உங்களோட கட்சி MLA அமைச்சர்களுக்கு வந்து பொதுவாகவே எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சாங்களா. அதுக்கு முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாரு, ஆமாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, மக்கள் பணி செய்ய தெரிந்த அளவுக்கு பணத்தை சுருட்ட தெரியாது, பணத்தை எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்றாரு. டெண்டரை வந்து முறைப்படுத்த தெரிஞ்ச உங்களுக்கு அத டெண்டரை உயர்த்தி ஊழல் செய்த தெரிஞ்சது இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உண்மைதான் அப்படின்ற பொருள டெண்டரை டச் பண்ணி பேசினாரு. அதே போல குடிநீர் மற்றும் நகராட்சி துறை இருக்கு இல்லையா, அதுல திரு KN நேரு அவர்கள் வந்து பதவி உயர்வுக்கு பதவி மாற்றுதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த துறை மட்டுமல்ல பல துறைகள் அந்த மாதிரி நடந்தது இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங், அதாவது கலந்தாய்வு கூட்டம் நடத்தி முறையா தான் நாங்க டிரான்ஸ்ஃபரும் பதவி உயர்வும் கொடுக்குறோம் அப்படின்றதையும் அந்த இடத்துல அதை டச் பண்ணியிருந்தாரு. அதே போல கோவில் பணம் இருக்குல்ல, இந்த கோவில் பணத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது TVK கட்சியை பொறுத்த வரைக்கும் சீரமைக்க தெரியுமே தவிர எங்களுக்கு அந்த பணத்தை கொள்ளையடிக்க தெரியாது. நகையை உருக்கி அதிலிருந்து வர பணத்தையும் எங்களுக்கு கொள்ளையடிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி செம்ம அட்டாக் வச்சிருந்தாரு. இது சேகர் பாபு அவர்களுக்கு ரொம்பவே பொருந்தும். ஏன்னா அவரை தான் வந்து பாத்தீங்கன்னா முன்தினத்துக்கு 2 தினத்துக்கு முன்பு இப்ப இருக்கிற அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் கடுமையா அவர் அட்டாக் பண்ணி அதுக்கு பதிலெல்லாம் கொடுத்தாரு. ஸோ அது வந்து நேற்றைய முதல்வர் ஸ்பீச்ல நல்லாவே தெரிஞ்சது. அது போக அதே போல கனிம வளத்தை எங்களுக்கு பாதுகாக்க தான் தெரியும், உங்களை மாதிரி கனிம வளத்தை விற்று கொள்ளையடிக்க தெரியாது அப்படின்றத இது துரைமுருகன் அவரோட வசம் இருந்தது இல்லையா, அதையும் டச் பண்ணி பேசி இருந்தாரு. அதே போல அரசு வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா அரசு கஜானாவுக்கு தான் நாங்க கொண்டு வந்தோம், ஆனா உங்களை போல தனிநபரோட கஜானாவுக்கு கொண்டு போல அப்படின்றத ரொம்ப ஆக்ரோஷமாகவும் சொன்னாரு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணத்தை அரசு கஜானாக்கு தான் வரணுன்றதுல நாங்க
முக்கியமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. போதை கலாச்சாரத்தை தடுக்க தெரிந்த எங்களுக்கு அதை வளர்க்க தெரியாதுன்னு சொன்னாரு. ஏன்னா போதை கலாச்சாரத்தை நாங்க ஒடுக்கிறதுக்கு உண்டான அத்தனை முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அங்கங்கே வழக்குகள்லாம் போட்டு நிறைய சீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது கஞ்சா, அதே போல பிரவுன் சுகர், இந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா, இதெல்லாம் நிறைய சீஸ் பண்ணி நிறைய வழக்கு போட்டிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் மேற்கோள் காட்டி பேசியிருந்தாரு. இதை எங்களுக்கு தடுக்க தான் தெரியுமே கண்டி வளர்க்க தெரியாது அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கத்தை கடுமையா தாக்கி பேசியிருந்தாரு. ஸோ இது போல நிறைய விஷயங்களை சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொள்ளடிக்க தெரியாது, அரசு பணத்தை எடுக்கவும் மாட்டோம், அதில் ஆர்வமும் இல்லை, அதே நேரத்தில் அதை தொடவும் மாட்டோம், தொட்டா அவங்கள விடவும் மாட்டோம் அப்படின்னாரு. இதோட எச்சரிக்கை எப்படி இருந்ததுன்னா, முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு கடும் பயத்தையும் நடுக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்ற முறையில் அவரோட தனி ஸ்டைல்லையே சொன்னாரு. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நடுக்கமும் பயமும் வந்துடுச்சு, அது முகத்துல தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறமா சில முக்கியமான டாபிக் மட்டும் எடுத்து பேசினாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் பாத்தீங்கன்னா இவர் டிவிக்கு தேர்தல் பிரச்சார டைம்ல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியில கூட்டுறவு வங்கியில வாங்கின கடன்கள் அத்தனையும் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதை என்ன சொல்றாருன்னா, எதிர்கட்சிகள், அதாவது கடந்த முறை ஆண்ட கட்சி பாத்தீங்கன்னா நிறைய நிதி நிலைமை ரொம்ப மோசமா வச்சிருக்கு. அப்படி இருந்துமே நான் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு குறு சிறு அதாவது பெரு விவசாயிகள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் வாங்கின கடன், யாரெல்லாம் 75,000 ரூபாய் வரைக்கும் வாங்கின கடனை எல்லாத்தையுமே முழுவதுமா 100% தள்ளுபடி பண்ணிட்டேன். அதே போல 75,000 ரூபாய்க்கு மேல வாங்கின கடன்லாம் இருக்கு இல்லையா, இதை பாத்தீங்கன்னா அதே போல குறு சிறு பெரு விவசாயிகள் இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா 35,000 வீதம் நான் தள்ளுபடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வேணுமனே விவசாயிகளை தூண்டி பிரச்சாரம் பண்றாங்க. அதுல குறிப்பா டிஎம்கோட பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கூட்டுறவு வங்கியில வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணதுல எவ்வளவு பேர் பயனடைஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,43,504 விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ ஓவராலா எவ்வளவு கடன் இதுல தள்ளுபடி பண்ணிருக்கு அப்படின்னா 5,932 கோடியே 23 லட்சம் பயிர் கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த இவ்வளவு நிதி மோசமான நிலைமையிலையும் கூட வந்த உடனே செய்த இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி விவசாயிகளை தூண்டாதீங்க அப்படின்னு சொல்லி திமுகவை பயங்கரமா அட்டாக் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்த சொன்னார். அதாவது தமிழ்தாய் வாழ்த்து, அதாவது கவர்னர் உரையப்போ தொடக்கும் போது சட்டசபை நிகழ்வு தொடங்கும் இல்லையா, அப்ப பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாங்க, தேசிய கீதம் கடைசியா நிகழ்ச்சி முடியும் போது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நிகழ்வு இந்த வாட்டி எப்படி இருந்ததுன்னா, கடந்த முறையில பாத்தீங்கன்னா ஆளுநர் இவங்க எழுதி கொடுக்குற உரையை கூட படிக்காம அவர் மாற்றி அமைச்சு கொடுப்பாரு. அதை இவங்க அதை திருப்பி அவருக்கு கொடுக்காததுனால அவரே ஓனா படிப்பாரு. இவங்க அதை படிக்க விடாம கத்துவாங்க திமுக ஆட்சி செய்யும் போது. அதனால கவர்னர் வெளிநடப்பு செஞ்சிருவாரு இல்லையா. இத மாதிரி கவர்னர் தொடர்ந்து 3 ஆண்டுகள் படிக்காம வெளியே போன நிகழ்வுக்கு அதே போல ஒரு நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்படி நடக்காம துவக்கத்துல பாத்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடி, இரண்டாவது தேசிய கீதம் பாடப்பட்டது, கடைசியாக மீண்டும் தேசிய கீதம் பாடப்பட்டது. இதுக்கு 2 தடவை தேசிய கீதம் பாடிட்டாங்க. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் தேவையில்லாத விஷயத்தை விட்டு இதுக்கெல்லாம் மூக்க நுழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதோடு மட்டும் இல்லாம 2021ஆம் ஆண்டு திமுக அரசாங்கம் ஆட்சி ஏறும்போது குடியரசுத் தலைவரை வரவழைச்சு, அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களோட திரு உருவப்படத்தை திறந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா தேசிய கீதம் தான் முதல்ல பாடப்பட்டது. இதுக்கு என்ன சொல்றாங்க, மீண்டும் முடியும் போது நிறைவு அப்போ தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்றத வரலாற்றை சுட்டி காட்டின விதமா இருக்கட்டும். ஸோ ரொம்ப நிறைய பஞ்சு மாதிரி இருந்தது. அதே போல இருமொழி கொள்கைகளா இருக்கட்டும், அந்த இருமொழி கொள்கையில மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம், மத்தியில மாநிலத்தில கூட்டாட்சி என்ற நடைமுறையை நாங்கள் எப்பவுமே பாதுகாப்போம். ஸோ எதுக்கத்தால பிரச்சனை பண்றது மத்திய அரசோடு இல்லாம ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து இணக்கமா இருந்து நிறைய விஷயம் மாநில வளர்ச்சிக்கு நம்ம எப்பவுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எப்ப பார்த்தாலும் சண்டை 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 எதிர்க்கணுன்றதுனால கண்மூடித்தனமா எதிர்க்கக்கூடாது. மாநில உரிமைகளை எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே நேரத்துல கூட்டாட்சி தத்துவத்தை நாங்க எப்பவுமே பாதுகாப்போம் அப்படின்ற முறையில பேசியிருந்தாரு. ஸோ இதுல கடைசியா அவர் சொன்ன பஞ்சு என்னன்னா, அரசாங்க பணத்தை திருடினாங்க இல்லையா, இந்த அரசாங்க பணத்தை திருடினவங்கள ஒருத்தரையும் விட மாட்டோம்
அப்படின்னு சொல்லி நாங்களும் தொடமாட்டோம் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய பஞ்சி டைலாக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கில் வந்து நிறைய ஊழல் பண்ணியிருக்கீங்க, அந்த பணத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் வந்து தனியாரோட இதில் போச்சு. இதே போல் பல துறைகளில் வந்து முறைகேடு நடந்திருக்கு. இந்த முறைகேடான நடந்தது எல்லாத்தையும் களை தெரிஞ்சுட்டு அந்த பணங்கள் எல்லாம் அரசு கஜானாவுக்கு கொண்டு வர வேண்டிய வேலையை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் போலவே பார்ட்டி ஃபண்டு அப்படி நிறைய கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டி ஃபண்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அரசு கஜானா கொண்டு வந்திருக்கேன். இது போல் பல துறையிலேயே இதே முறைகேடுகள் நடந்திருக்கு. இதில் ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நடுங்கி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு நாங்களும் அந்த பணத்தை, அரசோட பணத்தை தொடமாட்டோம் அப்படின்றதுல அழுத்தம் திருத்தமாக சொன்னாரு. ஸோ அதே போல் லாண்ட் ஆர்டர் இஷ்யூவை பற்றி எதிர்கட்சிகள்லாம் பேசுகிறாங்க. லாண்ட் ஆர்டர் இஷ்யூ என்னமோ நான் மே 10 நான் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா நடந்த இஷ்யூ இல்லை. இது கிட்டத்தட்ட 10 மாசமா ரொம்ப மோசமாக இருக்கு. அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, நிறைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்ற முறையில் பேசினதுல எனக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. ஸோ அதை தடுக்கிறதுல கடுமையாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த சட்டம் ஒழுங்கு வந்து இன்னைக்கு வந்துச்சு, விஜய் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா வந்துச்சு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் வந்து அவதூறை பரப்பிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. கடந்த 10 மாசமா, அதாவது திமுக அரசாங்கத்தில் கடந்த 10 மாசமா சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடாம காலம் தாழ்த்திட்டு இருந்தாங்க, பொறுப்பு டிஜிபியை போட்டு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு காரணம். இவங்க செய்த தப்பெல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு இது தெரியல, இவங்களுக்கு ஆட்சியை பண்ண தெரியல, இப்படியே ஒவ்வொரு பிரச்சனையும் பேசி 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 அவதூறை பரப்புறாங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்லுங்க, சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொன்னா அதை ஏற்று இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த விஜய் அரசாங்கம் தயாரா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னாரு. அப்ப இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லி சபாநாயகர் கிட்ட அனுமதி கேட்டாரு. அப்போ எதிர்கட்சியை சேர்ந்தவங்க வெளிநடப்பு செய்திருந்தாங்க. அதாவது திமுக கட்சியை சேர்ந்த சபை உறுப்பினர்கள்லாம் வெளிநடப்பு செய்திருந்தாங்க. அப்போ ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அந்த குட்டி கதையை பர்மிஷன் கேட்டு, சபாநாயகரோட பர்மிஷன் கேட்டு சொன்னாரு. என்ன அப்படின்னா, ஒரு பெரியவர் வந்து வெயில், கடுமையான வெயிலாம், அந்த வெயில்ல அவருக்கு கண்ணு தெரியல போல, இந்த கண்ணு அப்படி மூடிட்டு இங்க அப்படியே தேடிட்டு இருந்தாராம். அப்போ அந்த பக்கத்துல இருந்த சிறுவன் ஒருத்தன் கேட்டானா, ஐயா பெரியவரே என்னதான் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்க உக்காந்துட்டு இருக்குன்னு சொன்னாரு, எங்க காணோம் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி கிண்டலா சொன்னாரு. இது எதை வந்து தொட்டு பார்க்கிறாரு அப்படின்னா, முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டாங்க இல்லையா, அந்த நிகழ்வை மறைமுகமா சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த சிரிப்பலைய சபைக்குள்ள ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னா, ஒரு விஜய் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒரு சைகை ஒன்று, ஆக்ஷன் ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் கேட்டாரு. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சைகையை காட்டினாரு. இது எதை வந்து அவர் வந்து பின் பாயிண்ட் பண்றாரு அப்படின்னா, எலெக்ஷன் வந்து முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைக்கிறதுல பேச்சுவார்த்தை நடைபெற்றது இல்லையா, அப்போ அறிவாலயத்துல காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் நிறைய வந்து முரண்பாடு இருந்துகிட்டே இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையெல்லாம் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி கூட்டணியை வந்து நிர்பந்தப்படுத்துறாங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து டிவி கேட்க போகுது அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ அந்த சமயத்துல காங்கிரஸோட கூட்டணி முடிச்சுட்டு வெளியே வந்து முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு சைகை கட்டியிருப்பார். அதாவது எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், எதிர்கட்சிகளை எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டு முடிச்சிட்டேன்னு சொல்லுவார் இல்லையா. அதுக்கு இவர் நான் எல்லாரையும் முடிச்சிட்டேன், அதாவது திமுகவை முடிச்சிட்டேன் அப்படின்ற பணியில சொன்னதும் பயங்கர வந்து சோசியல் மீடியால இந்த விஷயம் மட்டும், இந்த சைகை மட்டும் பர்டிகுலரா பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. சரி, இப்போ இது வரைக்கும் விஜய் அவர்கள், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எப்படியெல்லாம் பேசினாரு, எப்படியெல்லாம் எதிர்கட்சிகளை அட்டாக் பண்ணாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இல்லையா. அதே போல இந்த விஷயங்கள் எல்லாம் பாயிண்ட் பண்ணி தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த பதிலுக்கு இவர் திரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, சட்டசபை மாண்பையே கெடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் முதல்ல எழுதி வச்சு படிச்சாரு, ஸ்கிரிப்டை எழுதி படிச்சு மனப்பாடம் பண்ணியிருப்பாரு போல. கடந்த 2 நாளா வந்து இவர் எழுதி வச்ச ஸ்கிரிப்டை மனப்பாடம் செய்துட்டு வந்து அதன் பிறகு சினிமா டயலாக் பேசுவது போல பேசினாரு. எதிர்கட்சிகள் நாங்க ஆக்கப்பூர்வமா கேட்ட கேள்விக்கு ஆதாரபூர்வமா பதில் சொல்லாம சினிமா டயலாக் போல
பேசினத இங்க இருக்கிற எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்லாம் வந்து கை தட்டி விசில் அடிக்கிறாங்க. ஸோ 70 ஆண்டு கால தமிழக சட்டசபை மாண்பையே கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருமே செய்தியாளர்களுக்கு வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல ரொம்ப காட்டமாவே பதில் தெரிவிச்சாரு. அதே போல தேசிய கீதத்துக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது, அப்போது 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது. எதுக்காக 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது தான் நாங்க கேட்டோம். வேணும்னா அதாவது தமிழ் தாய் வாழ்த்தை 3 முறை பாடியிருக்கலாமே, அதை மட்டும் 2 முறை பாடினீங்களேன்னு கேட்டோம். இதுக்கு ஆக்கப்பூர்வமான பதில் சொல்லாம 2021 ஆகஸ்ட் மாசம் குடியரசுத் தலைவர் வந்தார்னா அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாரு, நையாண்டியா பேசுறாரு. இது வந்து புரோட்டோகாலே தெரியல. ஒரு குடியரசுத் தலைவர் வரும்போது தேசிய கீதம் பாடுறது தான் மாண்பு. இந்த புரோட்டோகால் கூட முதல்வர் அவருக்கு தெரியாம யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிக்கிறாரு அப்படின்ற முறையில அவருமே அவர் பாணியில அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. அதே போல இந்த ஆட்சியை அமைக்கிறதுக்கு வந்து அதாவது முதல்வர் அவர்கள் என்ன சொன்னார்னா, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகளுமே சுயமா தான் முடிவு எடுத்தாங்க, திமுக ஒன்னும் அனுப்பி வைக்கல, எங்களாலதான் இந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. சோ நாங்க தான் இவர்கள் வந்து எங்க கூட்டணியில இருந்து எங்க கூட்டணி மூலமா ஜெயிச்சாங்க, அதன் அடிப்படையில எங்க கிட்ட வந்து கேட்கும் போது நாங்க அங்க ஆதரவு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது கொடுங்கன்னு சொன்னோம். இதுக்கு வந்து நாங்க யாரு காலையில வேலை போலன்னு தேவையில்லாத விஷயங்கள் பேசுறாரு. அவரை நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், இன்னும் மாற்று கட்சியில இருக்கிற ஒரு பிரிவினரை பிரிச்சு கொண்டு போயிட்டு அவர்களோட அலுவலகத்திலும் வீட்டிலையும் இவர் போறதுக்கு முன்னாடியும் அதே போல ஆதரவு கொடுத்த அத்தனை எதிர்கட்சிக்கு தலைவர்கள் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியும் சோஃபா போச்சே, இந்த சோஃபா வந்து எதுக்கு போச்சு அப்படின்ற ஒரு தோணியில கேட்டாரு. எதுக்காக இந்த சோஃபாவை சொல்றாரு அப்படின்னா, சோஃபா பண்ணி சொல்றாங்கன்னா அந்த சோஃபாவில் பணம் நிறைச்சி அனுப்பிட்டாங்க கட்சிக்காரங்க வீட்டுக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா சோஃபா மாடல் அரசாங்கம் அப்படின்னு சொன்னோம். அப்படி அந்த மாதிரி சொன்ன விஷயத்த இவர் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லாம ஏதோ பேசிட்டு இருக்காரு. எதுக்காக அதிமுக ஒரு பிரிவினர் வந்து வீட்டுக்கு மட்டும் இவர் போய் பார்த்தாரு, இது வந்து குதிரை பேரம் இல்லையா, இதை கேட்க போனா அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல அவங்க இந்த மாதிரி நிறைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் நிறைய பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறாரு. அதை சில விஷயங்களை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அதே போல எம்எல்ஏக்கள், அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து 4 பேர் ராஜினாமா பண்ணாங்க. அந்த 4 பேர் வந்து கீழே வந்து சபாநாயகர்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு, எம்எல்ஏ பதிவை ராஜினாமா பண்ணதை கொடுத்துட்டு மேல போய் மினிஸ்டர் கிட்ட திரு ஆனந்த் அவர்களையும் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களையும் தலைமைச் செயலகத்திலேயே பார்ட்டி ஆபீஸ் மாதிரி அங்கேயே கட்சியில ஜாயின் பண்றாங்க. இது வந்து தமிழக அரசு வரலாற்றிலேயோ இந்த நடைமுறையே இல்லை. தலைமைச் செயலகம் என்பது அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் மட்டும்தான் நடத்தணும், கட்சி சார்ந்த நிகழ்வுகள் நடத்தக்கூடாதுன்ற மாண்பு கூட தெரியல அப்படின்ற முறையிலையும் சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா சினிமா தியேட்டர் போய் மாத்திட்டு குட்டி கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி யாரோ பெரியவர் வந்தாரா கேட்டாரா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாரு. இவரை தேடிட்டு செங்கல்பட்டு கோர்ட்ல ஒரு மனைவி வந்து கணவனை தேடிட்டு சுத்துறாங்க, அந்த கணவன் யாரு அப்படின்றத போய் கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களோடையும் சங்கீதா அவர்களோட விவகாரத்து கேஸ் இருக்கு இல்லையா செங்கல்பட்டு நீதிமன்றத்துல, அந்த கேஸை வந்து சுட்டி காட்டி பயங்கரமா அவரும் திருப்பி கலாச்சிருக்காரு. அதே போல முதல்வர் அவர்கள் பேசுனது எல்லாமே நாங்க ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்கிறோம், தரவுகள் அடிப்படையில பதில் சொல்லணும், இதுதான் தமிழக சட்டமன்றத்தோட மாண்பு. ஆனா இந்த மாண்பு எல்லாத்தையும் தூக்கி தொங்க போட்டு ஸ்கிரிப்டை எழுதிட்டு வந்து சோசியல் மீடியால ரீல்ஸா பரப்புறதுக்கு ஏற்ற மாதிரி கத்தியும் ஆவேசமாகவும் டயலாக பேசுறாரு. இதுக்கு விசில் அடிக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து ஒரு 10 ரீல்ஸை போடுறதுக்கு இந்த டயலாக்கும் இவர் பேசின விதமும் நடக்கும். இவர் இன்னும் எலெக்ஷன் அப்போ பேசின பிரச்சாரத்தை மாதிரியே நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு முதல்வரா இவரை வந்து சபையில பதிலளிக்க தெரியல அப்படின்ற முறையிலையும் ரீல்ஸ் அரசாங்கன்றதை நிரூபிக்கிறாரு அப்படின்ற முறையிலையும் சொல்றாரு. அதே போல பார்ட்டி ஃபண்டு சொல்றாரு. எந்த பார்ட்டின்னு சொல்ல வேண்டியது தானே, அந்த பார்ட்டியை சொல்ல தைரியம் இல்லாதவர் எதுக்கு அதை பத்தி பார்ட்டின்னு பேசுறாரு. தவறு செய்திருந்தோம், ஊழல் செய்திருந்தோம்னா வழக்கு போடுங்க, நாங்க நீதிமன்றத்துல நாங்க வந்து வழக்கை தொடுத்து பார்த்துக்கிறோம், நாங்க நிரூபிக்கிறோம், நாங்க குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து திருப்பி முதல்வர் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ ஒரு வழியாக இந்த 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடந்த சட்டசபை நிகழ்வுகள்ல எதிர்கட்சிகள் பயங்கரமா கேள்வி கேட்கிறதும், அதற்கு விஜய் அவர்கள் நேற்றைய தினம்
கிட்டத்தட்ட 42 நிமிஷம் தன்னோட பதில் உரையில ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு. அவர் பேசினதுக்கும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் பதில் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி டிவிக அரசாங்கம் 2 திராவிட கட்சிகளும் இல்லாம புதியதாக வந்த ஒரு கட்சி ஆட்சியை நடத்தினது. அது முதல் சட்டமன்ற சபை நடைபெற்றது. ஸோ இதுல பயங்கரமான விஷயங்கள், அதாவது ஆக்ரோஷமாகவும் விறுவிறுப்பான விஷயங்கள், சினிமா பார்ப்பது போல இருந்ததா என்ன, இல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடந்ததா அப்படின்றதையும் நீங்க தான் சொல்லணும். மக்களாகிய நீங்க எங்களோட வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த சட்டசபை நிகழ்வுகள் மக்களுக்கு ஆதரவாக இருந்ததா, மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக இருந்ததா, யார் தவறு செய்தார்கள், ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்பதை உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். மீண்டும் இதே போல அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.